எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுண்ட போனானா கதையா. உன்னால கடந்த 5 வருஷம் ஆட்சியே ஒழுங்கா நடத்த முடியாம தான் விஜய் அவர்கள்ட்ட கொடுத்துட்டு உட்கார்ந்துக்கிறீங்க. சொல்ல போனா குளத்தூர் தொகுதியிலே தோத்துட்டு வீட்டுல துணி துவைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. இவங்க ஆட்சியை கலைக்கிறாங்களாம். அதே மாதிரி ஆட்சியை கலைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள், சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நியூஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுங்களேன். இதுல சொல்ல போனா இந்த ஆட்சியை கலைக்க ஒரு திட்டமிடுறாங்க. ஒரு 15 20 எம்எல்ஏக்கள்கிட்ட விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகங்கிற மேட்ரு தலைமைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நியூஸ் கிடைச்சிட்டு வைங்களேன். இந்த நியூஸ் தலைமைக்கு கிடைச்சிட்டுங்கிற நியூஸ் திமுகவுக்கு கிடைச்சிட்டு வைங்களேன். அதற்கு பிறகுதான் நக்கீரில் இருந்து ஒரு போஸ்ட் ஒன்று வெளியாயிருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு 10 எம்எல்ஏக்களோட போட்டோ போட்டு இந்த 10 எம்எல்ஏக்களை திமுக விலை பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மேட்டரை, அதாவது திமுக கொத்தடிமையா இருக்கிற மீசையே வெளியிட்டு வச்சுங்களேன். அது வந்து தலைவர் விஜய் அவர்களை மடைமாற்றுவதற்காக யார் யாரிடலாம் விலை பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற நேரத்தில் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. தற்பொழுது ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். ஒரு யூடியூபர், அது இல்லாமல் ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கரூர்ல உள்ள நம்மளுடைய செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பிகள், இவங்க தான் கூட்டு சேர்ந்து விலை பேச வச்சிருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் இப்ப தெரிய வந்திருக்கு. அப்படிங்கிறது ஆட்சியை கவிழ்ப்பதற்காக, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஊத்தங்கரையுடைய எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசப்பட்டது அப்படிங்கிற பேர்ல அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார் சென்னையில. அதன் பேர்ல இப்போ வந்து சில பேரை கைது செஞ்சிருக்காங்க. அந்த கைது செஞ்சவர்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைங்க செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக்குமார் அவரு சொல்லிதாங்க நாங்க பேசுனாங்க, சாதா விசாரணையா விசாரிப்பாங்க, என்னென்ன முறையில விசாரிக்கணும் அந்த முறையெல்லாம் விசாரிச்சு இப்ப கொண்டு வந்துட்டாங்க. அவர்கள் சில உண்மையெல்லாம் கக்கிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் விலை பேசப்பட்டார்கள், அவங்க எல்லாம் ஏன் வந்து தலைமைக்கு சொல்லல, என்கிட்ட ஒரு 15 எம்எல்ஏக்கள் விலை பேசப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது இப்போ நியூஸ் வருதுங்களா. அவங்களாம் தலைமைக்கு சொல்லியிருக்கோம்ல. ஒரே ஒரு இப்போ ஊத்தங்கரை இளையராஜா மட்டும்தான் வந்து கம்ப்ளைண்ட் தலைமைக்கு சொல்லிட்டு தலைமை சொல்லிச்சு நீங்க ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அதனால கைது செஞ்சிருக்காங்க. சில பேரிடம் பேசப்பட்டது, அது சில பேர் யார் யார் அப்படிங்கிறத அந்த டீட்டெயிலை தாவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக ஒரு ஆள் கமலி, நம்மளாம் ஒரு பெருமையாக பேசப்பட்ட ஒரு ஆள் கமலி. அவங்க பேரும் அவங்கள்ட்டையும் விலை பேசப்பட்டது, குறைஞ்சபட்சம் 35 கோடி ரூபாய் விலை பேசப்பட்டது அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலெல்லாம் விலை பேசியிருப்பாங்க. திமுக இன்னைக்கு 35 கோடி தான் இருக்க ஒரு ஆள் கொடுக்கறதுக்கு 15 பேருக்கு. அவன்கிட்ட லட்சம் கோடி இருக்கு, பல கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கான். இந்த ஆட்சியை கவிழ்ப்பதோட அவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? அவங்க எல்லாம் தாராளமா கவுப்பாங்க. அவங்க ஒரு ஆளுக்கு 100 கோடி ரூபாய் கொடுப்பது வரைக்கும் தயாரிப்பாங்க. இதுல என்ன நோட் பண்ண வேண்டியதுன்னா, அந்த 15 20 எம்எல்ஏக்கள் யார் என்பது கேள்வி தான் இருக்கு. உங்களை எல்லாம் ஒரு பெரிய சமூகம் நம்பிக்கிட்டு எங்களுடைய பட தளபதிகளாக உங்களை எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்க முடியும். ஒரு திமுக எம்எல்ஏ அவங்க பின்னாடி போயிருந்தா அன்னைக்கு ஓட்டு கேட்கறது ஒரு ஆளுக்கு 1000 கொடுத்துருப்பான், 2000 கொடுத்துருப்பான். அதெல்லாம் விட்டுட்டு 1 ரூபாய்க்கு பலன் இல்லாம தான் சொந்த காசை போட்டு பெட்ரோல் பேட்டா சாப்பாடு பேட்டான்னு போட்டு இன்னைக்கு வந்து உங்களை வெற்றி பெற செஞ்சதுக்கு பிறகு 15 எம்எல்ஏக்கள் விலை போடுறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் சிலர் அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்குல்ல. இன்னைக்கு இந்த ஊத்தங்குடி இளையராஜா கொண்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, தலைமைக்கு சொல்லியிருக்கிறார். மற்றவங்க எங்க போனீங்க? ஒரு 15 பேர் விலை பேசியிருக்கிறார்கள். இந்த செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜியோட தம்பிக்கும் இன்னைக்கு பெரிய ரைடு நடந்துருக்கு. செந்தில் பாலாஜி தம்பியோட வலை வீசி தேடி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்க, எகிரி குறித்து ஓடினாப்பல. இன்னைக்கு அநேகமா மாட்டாப்பல நினைக்கிறேன். இது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. IBC 147 சட்டத்தின்படி அவருக்கு வந்து மரண தண்டனையிலிருந்து 10 வருடம் கடுங்காவல் தண்டனை யாரா ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல இது போனிச்சு, அந்த கேஸ் போட்டாங்க அப்படிங்கிறனா 10 வருடங்கள், குறைந்தபட்சம் 10 வருடங்கள் கடுங்காவல் தண்டனையிலிருந்து மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எல்லாம் கூடிய விரைவில் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறது புரியுது. இது வந்து ஒரு பெரிய செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்கு. யார் யாரெல்லாம் இதுல உள்ள வராங்க அப்படிங்கிறது தெரிய போகிறது. ஏன்னா செந்தில் பாலாஜி இதுல மிகப்பெரிய ஆளா இருக்கிறார், அவருடைய தம்பி இருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார்ல, ஸ்டாலின் அப்படின்னு போயிட்டு இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி அவர்கள், சபரீசன் அவர்கள்லாம் பாண்டிச்சேரி போய் பேசினதா கேள்விப்பட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் பேசினா மத்திய உளவு படை வந்து பிடிச்சிரும், அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால இவங்க டிராவல் பண்ணி, அது எப்படி கார் மார்க்கமாக பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு போட்டிருந்தா கூட பிரச்சனை கம்மியான விலைக்கு கிடைச்சிருக்கோம். இவங்க போயிட்டு ஆட்சி கவிழ்க்க அங்கெல்லாம் பேசினாங்க. சில பேர் வேறு சிலவரோட பேசி அதுக்கு பிறகு திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கிற மேட்டர் தெரியும். இவர்கள் எதற்காக திட்டமிட்டார்கள் அப்படிங்கிறது இது பெரிய செயின் லிங்க் மாதிரி போனுச்சுன்னா இதெல்லாம் பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் தண்டிக்கப்படுவார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஊழல் வழக்கு, இந்த ஊழல் வழக்கில் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் MK ஸ்டாலின், அவரை தொடக்கூடாது, அவரை தொட்டா நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிறது வேற. இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு மாற்றி விடலாம். ஆனால் இது ஆட்சியை கவிழ்ப்பது அப்படிங்கிற போது தலைவர் விஜய் அவர்கள் சாதாரணமாக இருக்க மாட்டார். இந்த ஆட்சி எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறது தலைவர் விஜய்க்கு தெரியும், நமக்கு தெரியும், நல்லா தெரியும். இது எந்தெந்த பிரச்சனைகளுக்கு பிறகு மத்தியில் நம்ம கொண்டு வந்தோம். ஆட்சி கவிழ்க்கு திட்டமிட்டது தற்பொழுது பிடிபட்டிருக்கிறது யாருன்னா செந்தில் பாலாஜியோட தம்பி, பெரிய ஒரு கோர். அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி ஆட்டோமேட்டிக்காக அப்படி வருவா. செந்தில் பாலாஜி உள்ள போனது பிறகு விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா அதற்கு பிறகு MK ஸ்டாலின் வரைக்கும் இது பெரிய நீளும். இவரெல்லாம் எப்போ கைது செய்யப்படுவாங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 வாரத்துக்குள்ள இவர்கள் எல்லாம் கைது செய்யப்படும். என்கிட்ட ஆட்சிக்கு எதிராக
கடந்த மன்னராட்சி காலத்தில், இப்போ கிடையாது, மன்னராட்சி காலத்திலேருந்து ஒரு நடைமுறை இருக்குது. ஆட்சிக்கு எதிராக, மன்னருக்கு எதிராக யாரெல்லாம் சதி திட்டம் திட்டாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வச்சு என்னென்ன செய்யணும்னு செய்வாங்கன்னு வச்சுக்கல. அந்த காலத்தில் வந்து மர்டர் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த காலத்தில் அதுக்கு எதிராக கைது செய்து கொண்ட சேரல் அடித்து அவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. இப்போது ஒரு பெரிய விஷயமா உருவெடுத்திருக்கு. இவங்க சதி திட்டம் திட்டாங்களா? நான் முட்டா போயிடல, உங்களால் ஒழுங்காக 5 வருஷம் ஆட்சியே நடத்த முடியல. நீங்கள் ஆட்சி நடத்தின லட்சணத்தெல்லாம் இன்றைக்கி தாவேகாப்பாக்க வந்திருக்கு. இது தெரியாமல் நான் வந்து தலைவர் விஜயோடைய ஆட்சியை கவிழ்த்துறேன். சரி, ஆட்சியை கவிழ்த்துட்டு சரி ஒரு 6 மாதம் போயிடும். 6 மாதத்துக்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற ஃபோர்ஸ் அடித்தா கூட 230 தொகுதி அடிக்கிற அளவுக்கு தாவா கேட்ட ஃபோர்ஸ் இருக்குது. சொல்ல போனால் இந்த வாட்டியாவது உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சாரு, அடுத்த வாட்டி உதயநிதி ஸ்டாலின் கூட ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் ஆட்சியை கவிழ்த்து என்ன பண்ண முடியும்? நானே உங்களுக்கு நல்ல அட்வைஸ் சொல்கிறேனே, இந்த நேரத்தில் ஆட்சி கவிழ்த்தா 230 தொகுதிக்கு மேலே தாவேக்க வந்துருவியா? தேவையில்லாமல் இதை ட்ரை பண்ணாதீங்க. அடுத்த 5 வருஷம் போயிட்டு நடக்கிறது பிறகு குறைஞ்சபட்சம் 15லேருந்து 20 வருஷத்துக்கு நீங்கள் வர முடியாதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ எதுக்காக இந்த நடவடிக்கை? இது நல்லா தெரியும். இப்போ வந்து ஆட்சியை கவிழ்ச்சி யார் வரப்போறா அப்படிங்கிறது தெரியும். தாவேக்கா வந்துடும், பெரிய அளவில் ஜெயிச்சு வந்துடுறாங்க. அதையும் மீறி நாங்கள் ஆட்சியை கவிழ்த்துட்டு 6 மாதம் ஆளுநர் ஆட்சி, அதுக்கு பிறகு ரீஎலெக்ஷனில் நாங்கள் ஜெயிச்சு வந்துடும்ன்ற நம்பிக்கை எப்படி முக ஸ்டாலினுக்கு வந்துச்சு தெரியும். அதுக்கு பிறகு தான் கூட்டணி. என்ன கூட்டணி? அதிமுகவும் திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சு நாங்கள் வீட்டிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது மொத்தம் ஒரு 38 கட்சிகள் கூட்டணி வச்சு உங்களால் தனியாக நின்ன மனுஷனா உங்களால் ஜெயிக்க முடியல. அவர் தான் டாப்பில் வந்தார். அப்படிங்கிற விஷயத்தில் என்ன நம்பிக்கையில் இது மாதிரி முட்டாள்தனமான செயல்கள் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னு என்னால் கணிக்க முடியல. அதாவது இதுவே பெரிய எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களாம். 2 வாட்டி உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் பேசுனதே பெரிய எக்ஸ்போஸ் ஆயிட்டு அப்படின்ட்டு நம்ப வைக்கிறாங்க முக ஸ்டாலின்கிட்டே. இதுல உள்ள உள்ளடி அரசியல் இருக்குது இல்ல, ஒரு மூளை மூளை இருந்தாலும் மழுங்கிறதுக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லாத ஒரு நபர் யோசிக்கக்கூடியதான். கடந்த காலங்களில் இந்த ஆட்சியில எந்த தவறுமே நடக்கல, சிறப்பான ஆட்சி நடக்கிறது, மக்கள்லாம் உங்களை ரொம்ப பூரிப்பா கொண்டாடுறாங்க. அப்பா 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 அப்பான்னு எங்க அப்பா அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. முக ஸ்டாலின் நம்ப வச்சு எப்படியும் திமுக ஜெயிச்சிடுன்னு நம்ப வச்சு தான் அந்த ஆளை கடைசியாக கவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கலேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சில் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க விஜய் அவர்களை யாருமே மதிக்கிறது கிடையாது. மொத்த தமிழ்நாடுமே என்ன நினைக்குதுன்னா, ஐயோ திமுக உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவர் வந்தால் நல்லா இருக்கும், விஜய் வந்தாலுக்கு அந்த ஒரு ஏபிளாக பர்சனாக இருக்கிறாருங்க, உதயநிதி ஸ்டாலின் 2 சட்டசபை கூட்டத்தொடரை மொத்தமாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாருங்க அப்படின்னு முக ஸ்டாலின் நம்ப வச்சு இந்த முக ஸ்டாலின் திட்டத்தின்படி இப்போ ஆட்சியை கவிழ்த்ததுக்கு பிறகு இப்போ இல்லை ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்த 6 மாதம் தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு பண்ணுறது. அந்த அடுத்த 6 மாதத்துக்குள்ள மொத்தமாக எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு நம்ம வந்தலான்ற நம்பிக்கையில் அந்த மனுஷன்ட்ட மறுபடியும் ஒரு நம்பிக்கை பூத்திருக்காங்க. எனக்கு முக ஸ்டாலின் பார்த்தா பாவமாக இருக்கியா? கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒரு சாதாரண புரிதல் இல்லாத எங்கேயோ உட்காந்துருக்க எங்களுக்கு தெரியுது தற்போது ஆட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, தலைவர் விஜய் எந்த அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு புரியுது. உங்களுக்கு புரியலையா? உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்கும்ல, அதை வச்சுனாலும் தெரிஞ்சுக்கலாம். உங்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு, இந்த ஆட்சியை கவிழ்த்தலாம்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது பாருங்க. அதை விட இதில் வந்து ஆட்சியை கவிழ்க்க அந்த சில தாவேக்கா எம்எல்ஏக்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. உங்களை தான் எவ்வளோ நம்பினார் அந்த மனுஷன். எனக்கு ரொம்ப அந்த மனுஷன் நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதான் சொல்றேன், ஒரு விசுவாசம் இல்லாத நபர்களை உள்ள கொண்டு வந்தது அந்த நேரத்தில் அது எனக்கும் சரியா பட்டுச்சு. இதில் அதிமுக எம்எல்ஏக்கள் உள்ள வராங்க அப்படிங்கும் போது அவங்கள்ட்ட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, காசு இருக்கு, செலவு பண்ணுவாங்க, இதை ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை இருந்தீங்களே. இன்னைக்கு வந்து எப்படியும் தளபதிக்காக நான் ஓட்டு போடுறேன், உங்களுக்கு அவ்வளோ யாரும் ஓட்டு போடல, விஜய்ன்ற நபருக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களே. அந்த மனுஷனுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது, அவருக்கு எல்லாமும் தெரியும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற மேட்டரை உளவுத்துறை வச்சு எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு மேட்ரு கிடைச்சதுக்கு பிறகு இப்போ கைது பண்ணி இப்போ வந்து உள்ள வச்சிருக்காங்க. இதில் யாரெல்லாம் இந்த மனுஷனுக்கு எதிராக சதி செஞ்சீங்களோ அவங்க எல்லாரும், அது தாவேக்காவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாம் தண்டனைகள் விரைவில் கிடைக்கும். இதை பற்றின முழு டீட்டெயில் அடுத்த வீடியோவாக மிக விரைவில் இன்னைக்கு நைட்டே கூட உங்களுக்கு நாங்கள் கொண்டாந்து சேர்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடுபடுவது நான் உங்கள் யங் தாத்தா.